வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம அமேசானில் இருக்கக்கூடிய கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கக்கூடிய பிக் பில்லியன் டேஸ் இந்த ரெண்டு ஆஃபரில் 10,000லேருந்து 20,000 வரைக்கும் பெஸ்ட் மொபைல்ஸ் என்னென்ன வாங்கலாம் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 20Kலேருந்து 50K வரைக்கும் ப்ரீமியம் மொபைல்ஸ் அண்ட் கேமிங் மொபைல்ஸ் வாங்கலாம்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நாம் பார்க்குறது எல்லாமே ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தான். ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே 10,000க்கு கம்மியாக கிடச்சதுன்னா நீங்கள் ஒன்றா ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபுல் ஹெச்டி ப்ளஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் போக்கோ M6 Pro 5G மொபைல். இந்த மொபைல் வாங்கி கொடுத்த நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாருமே அந்த பட்ஜெட்டுக்கு இது வந்து பெஸ்ட் டீல் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுவும் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஒரு டிஸ்பிளே, 50 MP மெயின் கேமரா அண்டு 8 MP செல்ஃபி கேமரா இருக்குது. Qualcomm Snapdragon 4 Gen 2 ப்ராசஸர் இருக்குது. 4GB RAM 128GB வேரியண்ட்டு 10,750 ரூபாய்க்கு உங்களுக்கு அமேசானில் இருக்குது. ஸோ அதில் SBI கிரெடிட் கார்டு அண்ட் டெபிட் கார்டு ரெண்டில் எதை யூஸ் பண்ணிங்கனாலும் 1,074 ரூபா டிஸ்கவுண்ட் போக 1,074 ரூபா 90 பைசா வேறு போட்டு வச்சுருக்கான். ஸோ உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போக ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 9,674 ரூபா 10 பைசா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 9,715 ரவுண்ட் அப் பண்ணிங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் நமக்கு 10,000 கம்மியாக கிடைக்குது. ஸோ 10,000 ரூபா பட்ஜெட்டில் எனக்கு தெரிஞ்சு இது ஒன்று தான் இப்போதைக்கு பெஸ்ட் சாய்ஸாக இருக்குது. ஸோ இந்த மொபைலில் ஒரே ஒரு குறை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் உங்களுக்கு Android 13 தான் கிடைக்கும். ஸோ அதை தவிர வேறு எதுவும் குறையாக சொல்ல முடியாது. ஸோ மோட்டரோலாவில் இந்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் கொடுக்குறாங்க. பட் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்க. ஸோ அந்த விதத்தில் இது வந்து ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே, பட் டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் கிடையாது. 18 வாட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கும். உங்களுக்கு 22.5 வாட் சார்ஜர் டப்பாவில் இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஸோ கார்டு ஆஃபர் இல்லாமல் வாங்கினீங்கன்னா 10,750 ரூபா போட்டிருக்கு. பட் ஆஃபர் டே அன்னைக்கு செக் பண்ணுங்கள். போத் ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான் ரெண்டுலையும் செக் பண்ணுங்கள். மேபி 10,000க்கு உங்களுக்கு கார்டு ஆஃபர் இல்லாமல் கிடைக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ ஆஃபர் டே அன்னைக்கு மறக்காமல் செக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஒரு மொபைல் வாங்கினாலும் போத் ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான் ரெண்டுலையும் செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. ஸோ செகண்ட் சாய்ஸ் பார்த்தீங்கன்னா iQOO Z9X 5G மொபைல். இது பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 6 Gen 1 அப்படின்னு ஒரு சூப்பரான சிப்செட்டோட 6000 mAh பேட்டரியோட 44 வாட் சார்ஜிங் சப்போர்ட்டோட டப்பாவிலே சார்ஜர் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10,750 ரூபா தான் ப்ரைஸ் போடுறாங்க. 4GB RAM 128GB வேரியண்ட்டு. இது அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. இதே மொபைல் உங்களுக்கு vivo T3X அப்படின்ற நேமில் உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கும். பட் அதில் டப்பாவில் சார்ஜர் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் வாங்கிறதுக்கு முன்னாடி டப்பாவில் சார்ஜர் இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. இப்போ இந்த iQOO Z9X 5G மொபைலோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 4GB RAM 128GB வேரியன்ட் 13,000 ரூபா போடுறாங்க. இப்போ கார்டு ஆஃபர் 1,000 தான் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ஆஃபர் டே அன்னைக்கு செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10,750 ரூபாய் கிடைக்கும். ஸோ இந்த ப்ரைஸுக்கு உங்களுக்கு பவர்ஃபுல்லான ஒரு Snapdragon 6 Gen 1 அப்படிங்கிற சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி சொன்னது தான் நமக்கு சார்ஜிங் ஸ்பீட் எல்லாமே. ஸோ மெயினாக இந்த வாட் இஸ் இன் த பாக்ஸ் அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா செல்ஃபோன், சிம் எஜெக்டர் டூல், வாரண்டி கார்டு, குவிக் ஸ்டார்ட் கைடு அண்டு ஃபோன் கேஸு, அது கூடவே சார்ஜர் அப்படிங்கிறத இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. USB கேபிளும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ சார்ஜர் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. ஸோ அதே மொபைல் HSலாம் நமக்கு விவோவில் T3X பார்த்தீங்கன்னா அங்கே 10,750னா இங்கே வந்து நமக்கு 11,250. அதை விட ஒரு 500 ரூபா அதிகமாக வைக்கிறாங்க. 500 ரூபா அதிகமாக வச்சாலும் நமக்கு பார்த்தீங்கன்னா டப்பாவில் சார்ஜர் இருக்கா இல்லையாங்கிறது தான் முக்கியம். ஸோ டப்பாவில் சார்ஜர் இருக்கா இல்லையாங்கிறத ஆல்ரெடி நான் செக் பண்ண வரைக்கும் இல்லை. இப்போ ஏதாவது இன்க்ளூட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் வாங்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கன்ஃபார்மாக அந்த சார்ஜர் இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சார்ஜர் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஹெட்செட்டு, குவிக் ஸ்டார்ட் கைடு, USB கேபிள், சார்ஜர், சிம் எஜெக்டர் டூலு, ஃபோனு, கேஸு, ப்ரொடெக்டிவ் ஃபிலிம்மு எல்லாமே கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் வந்து விவோ வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 500 ரூபா அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் iQOO Z9Xஐ வாங்குறது பெஸ்ட்டு சாய்ஸு. 500 ரூபா கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த 11,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா Realme 12X அப்படிங்கிற 5G மொபைல் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. ஸோ இதோட 4GB RAM 128GB வேரியண்ட்டு தற்சமயத்துக்கு உங்களுக்கு 11,000 கிடைக்குது. ஆக்சுவலாக ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 12,000 போட்டிருக்கு. 4GB RAM 128GB வேரியண்ட்டு ப்ரைஸ் 12,000 இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு கார்டு ஆஃபர் ஒரு 1,000 ருபீஸ் கொடுக்குறாங்க. இப்போவே நீங்கள் வாங்கினீங்கன்னா 11,000 வாங்கலாம். பட் ஆஃபர் டே அன்றைக்கி செக் பண்ணி பாருங்கள் அதோட ப்ரைஸ் ட்ராப் பண்ணுறாங்களா இல்லையான்னு. இதில் உங்களுக்கு MediaTek Dimensity 6100+ அப்படின்னு ஒரு சூப்பரான சிப்செட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு ஃபுல் ஹெச்டி ப்ளஸில் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட IPS LCD பேனலும் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு 5000 mAh பேட்டரி வித் 45 வாட் சார்ஜர் டப்பாவில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. நல்ல விஷயம். 50 MP மெயின் கேமரா இருக்குது. 8 MP செல்ஃபி கேமராவும் இருக்குது. ஸோ இந்த செக்மெண்ட்டில் இந்த மொபைல் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீல்னு சொல்லலாம்.
நெக்ஸ்ட் நீங்கள் லாவாலேருந்து ஒரு மொபைல் பார்க்குறீங்கன்னா லாவா ஸ்ட்ரோம் 5G அப்படிங்கிற மொபைல் 8GB RAM 128GB வேரியன்ட்டு உங்களுக்கு ஜஸ்ட் 10,000 ரூபாய் கிடைக்குது. ஆக்சுவலாக இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 12,500 போட்டுருவாங்க. பட் SBI கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா 2,500 இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ உங்களால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு இப்போவே வாங்க முடியும். ஸோ 10,000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா உண்மையிலே பெஸ்ட் டீல் அப்படின்னு சொல்லலாம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது ஒரு சூப்பரான விஷயம். ஸோ 10,000 ரூபாய்க்கு உங்களுக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு ஃபீல்டில் ஒரு மொபைல் வேணும்னு பார்க்குறீங்கன்னா இது வந்து பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். ஸோ அதை விட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸர்னு எடுத்திங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 6080 அப்படின்னு ஒரு சூப்பரான சிப்செட் கொடுக்குறாங்க. ஸோ 10,000 ரூபாயில் எனக்கு தெரிஞ்ச அல்ட்ரா வைட் கேமரா யாருமே ப்ரொவைட் பண்ணல. இவங்க பார்த்தீங்கன்னா 50 MP மெயின் கேமரா, 8 MP அல்ட்ரா வைட் அண்ட் 16 MP செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. 5000 mAh பேட்டரி வித் 33 வாட் சார்ஜர் உங்களுக்கு டப்பாவிலே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாயில் ஒரு பெஸ்ட்டு லாவா மொபைல் வேணும்னு நினச்சிங்கன்னா லாவா ஸ்ட்ரோம் 5G அப்படிங்கிறத செலக்ட் பண்ணலாம். ஒரே ஒரு குறைபாடு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்டு 13 ரன் ஆகும். அதை தவிர வேறு எந்த குறையும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் 13,000 உங்களுக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட ரியல்மி P1 5G மொபைல் அவைலபிள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 7015 ஒரு சிப்செட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் உங்களுக்கு 5000 mAh பேட்டரி வித் 44 வாட் சார்ஜரும் டப்பாவில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. இந்த செக்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு UFS 3.1 ஸ்டோரேஜும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ 13,000 இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட ஒரு பெஸ்ட் மொபைல் பார்க்குறீங்க அப்படின்னா ரியல்மி P1 ஒரு பெஸ்ட் சாய்ஸு. ஸோ இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா போக்கோ M6 Pro அப்படின்னு ஒரு மொபைல் ஒன்று சொல்லியிருப்பேன். அதே மொபைல் அச்சாஸெல்லாம் பார்த்தீங்கன்னா போக்கோ M6 Plus அப்படின்னு சொல்லி ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 10,500 ரூபாய்க்கு உங்களுக்கு சேலில் வரப்போகுது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ 10,500 ரூபாய்க்கு கிடச்சுன்னா இந்த மொபைலும் பெஸ்ட் டீல் தான். ஸோ போக்கோ M6 Pro பார்த்தீங்கன்னா 10,000 கிடைக்கிறத விட இது வந்து சூப்பரான ஒரு சாய்ஸ். எதனாலன்னா இது வந்து உங்களுக்கு லேட்டஸ்ட்டான மொபைல். இதில் 108 MP கேமரா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் லேட்டஸ்ட்டான ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 14 கொடுத்துருக்காங்க அண்டு ஹைப்பர் OS சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ 10,000 நீங்கள் மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா போக்கோ M6 Pro விட போக்கோ M6 Pro ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பல மடங்கு பெட்டரான ஒரு சாய்ஸு. ஸோ அதனால் போக்கோ M6 ப்ளஸ்ஸை ட்ரை பண்ணுங்கள். இது நமக்கு ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. ஸோ போக்கோலேருந்து 12,000 ஒரு மொபைல் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 6GB RAM 128GB வேரியன்ட்டு ஜஸ்ட் 12,000க்கு AMOLED டிஸ்பிளேவோட ப்ரொவைட் பண்ணுறாங்க. போக்கோ X6 Neo அப்படிங்கிற 5G மொபைல். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 6080 அப்படிங்கிற சிப்செட்டில் ரன் ஆகுது. இதில் உங்களுக்கு 33 வாட் சார்ஜர் ப்ரொவைட் பண்ணுவாங்க. 5000 mAh பேட்டரி இருக்குது. பட் இதுலேயும் ஒரே ஒரு குறைபாடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்டு 13 இருக்கும். இவங்க வந்து AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க, நல்ல விஷயம். பட் சைடில் தான் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு 15,000 ஒரு மொபைல் 20 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டோட உங்களுக்கு கர்வ்டு டிஸ்பிளே இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட Infinix Note 40 Pro 5G. இது 15,000க்கு ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. ஆஃபர் டே அன்னைக்கு செக் பண்ணி பாருங்கள். உண்மையிலே இந்த ப்ரைஸுக்கு இது வந்து ஒர்த்தான ஒரு டீல். இந்த Infinix Note 40 Proவில் ஒரே ஒரு வேரியன்ட் தான் காமிக்குது. 8GB RAM 256GB வேரியன்ட்டு 15,000 கிடச்சதுன்னா உண்மையிலே பெஸ்ட்டான ஒரு டீல். மீடியாடெக் டைமென்சிட்டி 7020 அப்படிங்கிற சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. 108 MP மெயின் கேமரா அண்ட் 32 MP செல்ஃபி கேமரா, 6.78 இன்ச்சஸில் 120Hz கர்வ்டு AMOLED டிஸ்பிளே வித் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் உங்களுக்கு 45 வாட் சார்ஜர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா 5,000 ரூபாயில் கிடைக்குது. ஸோ ஓவராலாக 15,000க்கு உங்களுக்கு இன்ஃபினிக்ஸ் பிடிக்குன்னா இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீல். நெக்ஸ்ட் போக்கோ X6 5G மொபைலும் 8GB RAM 256GB வேரியன்ட்டு 1.5K ரெசல்யூஷனில் ஒரு சூப்பரான AMOLED டிஸ்பிளே வித் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட உங்களுக்கு 15,000க்கு ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. இந்த மொபைலில் இப்போவே நீங்கள் 1000 ரூபா கார்டு ஆஃபர் போக 15,000க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ 8GB RAM 256GB வேரியன்ட்டு உங்களுக்கு Qualcomm Snapdragon 7S Gen 2னு ஒரு சூப்பரான சிப்செட்டில் ஒரு சூப்பரான ஒரு டிஸ்பிளே அண்டு சூப்பரான இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அண்டு 67 வாட் சார்ஜர். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸுக்கு இந்த மொபைலும் ஒர்த்தான ஒரு டீல். பட் இதுலேயும் ஒரே ஒரு குறை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்டு 13 தான் இருக்கும். 16,000 ஒரு மொபைல் பார்க்குறீங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 7200 ஒரு சூப்பரான சிப்செட்டோட உங்களுக்கு டியூல் சீரியஸ் ஸ்பீக்கர் சப்போர்ட்டோட விவோ T3 அப்படிங்கிறது ஃப்ளிப்கார்ட்லையும் IQ Z9 அப்படிங்கிறது அமேசான்லேயும் இப்போவே உங்களுக்கு 16,000க்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து 16,000க்கு உண்மையிலே ஒரு பெஸ்ட்டான ஒரு டீல். ஆக்சுவலாக ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18,500 ப்ரைஸ் போட்டிருக்காங்க. 8GB RAM 128GB வேரியன்ட்டு. அதில் உங்களுக்கு கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணிங்கன்னா 2,500 கார்டு ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ 16,000க்கு இப்போவே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 16,000க்கு இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒர்த்தான ஒரு டீல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மொபைலில் உங்களுக்கு டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்கிறதுனால ஒரு சூப்பரான ஆடியோ அவுட்புட் கிடைக்கும். ஒரு தரமான ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க.
5000 mAh பேட்டரி வித் 44 வாட் சார்ஜர் டப்பாவில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. சோனி IMX882 அப்படின்னு ஒரு சூப்பரான ஒரே ஒரு கேமரா தான், 50 MP கேமரா அண்டு 16 MP செல்ஃபி கேமராவும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு 17,500 ரூபாய்க்கு ஒரு பெஸ்ட்டு கர்வ்டு AMOLED டிஸ்பிளே எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா ரெண்டு சாய்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா IQ Z9S அப்படிங்கிறது அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ் தான். இது 17,500 ரூபா. லான்ச்சிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 18,000 கொடுத்தாங்க. ஸோ இந்த IQ Z9S அப்படிங்கிறது ஒரு தரமான ஒரு மொபைல். ஏன்னா யூசர் ரிவ்யூ ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதில் MediaTek Dimensity 7300 அப்படின்னு ஒரு சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு 5500 mAh பேட்டரி வித் 44 வாட் சார்ஜர் இருக்குது. அதனால் பேட்டரி கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு பேட்டரி லைஃப் அதிகமாக வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு சோனி IMX882 அப்படின்னு ஒரு சூப்பரான சோனி சென்சார் கொடுக்குறாங்க. அதுவும் நல்ல விஷயம். ஸோ ஓவராலாக உங்களுக்கு 17,500 ரூபாய்க்கு இந்த மொபைல் வந்து பெஸ்ட் டீல் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா Realme P1 Pro அப்படிங்கிற 5G மொபைல் 17,500 ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு Qualcomm Snapdragon 6 Gen 1 அப்படிங்கிற சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொபைலும் பார்த்தீங்கன்னா 17,500 ரூபாய்க்கு பெஸ்ட் டீல் அப்படின்னு தான் சொல்லலாம். ஆக்சுவலாக கார்டு ஆஃபர் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20,000 ரூபா இருக்குது. இதில் உங்களுக்கு 2,500 கார்டு ஆஃபர் போக உங்களுக்கு 17,500 கிடைக்குது. ஸோ இந்த ரெண்டு மொபைலில் உங்களுக்கு எந்த மொபைல் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுலேயும் சோனி சென்சார் தான் மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் உங்களுக்கு 45 வாட் சார்ஜர் தான் டப்பாவில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த மொபைலும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீல் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா OnePlus Nord CE3 அப்படிங்கிற 5G மொபைல் 16,000 கிடைக்குது. அதாவது 15,750 ரூபா தான் ப்ரைஸே போட்டிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸுக்கு இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு மொபைல் சொல்லலாம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 782G அப்படின்னு ஒரு சூப்பரான சிப்செட் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. AMOLED டிஸ்பிளே வித் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் 5000 mAh பேட்டரி வித் 80 வாட் சார்ஜர் உங்களுக்கு 16,000 வேறு எந்த மொபைலுமே கிடையாது. அதுவும் OnePlus அப்படிங்கிற பிராண்ட் நேமும் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா சோனி IMX890 ஒரு சூப்பரான ஒரு மெயின் சென்சாரும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதுலேயும் ஒரே ஒரு குறைபாடு அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 13 தான் இருக்கும். அதை தவிர வேறு குறை எதுவுமே கிடையாது. பட் இப்போ வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 16,750 தான் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி போட்டுருவாங்க. ஸோ ஆஃபர் டே அன்னைக்கு செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கு 19,500 ரூபா ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா IQ Z7 Pro அப்படிங்கிற 5G மொபைல் கர்வ்டு டிஸ்பிளேயோட 66 வாட் சார்ஜரோட சூப்பரான ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ இந்த மொபைல் இப்போவே உங்களுக்கு அமேசானில் 19,500 கிடைக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இதுலேயும் ஒரே ஒரு குறைபாடுனாக்கா உங்களுக்கு டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கிடையாது. இதுக்கு அடுத்த வெர்ஷன் உங்களுக்கு வந்துடுச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 13 தான் இருக்குது. ஸோ சாம்சங்கில் ஒரு பெஸ்ட் மொபைல் எதிர்பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு 25,000 செக்மெண்ட்டில் அமேசானில் பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S21 FE 5G மொபைல் அவைலபிளாக இருக்குது. இது வந்து Qualcomm Snapdragon 888 Lite அப்படிங்கிற சிப்செட்டோட ஒரு சூப்பரான டிஸ்பிளே குவாலிட்டி அண்டு சூப்பரான கேமரா குவாலிட்டியோட ஒரு பெஸ்ட் மொபைல் வேணும்னு நினச்சிங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்கள். S சீரியஸ் அப்படின்னாலே உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் அண்டு டிஸ்பிளே நல்லாயிருக்கும் அண்டு ஒரு ப்ரீமியமான ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடச்சிரும். ஓகே, 19,000 பெஸ்ட் மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்று தான் பெஸ்ட்டு சாய்ஸு. UFS 4.0 அண்டு LPDDR5X RAM 1.5K ரெசல்யூஷனில் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான ஒரு சூப்பரான AMOLED டிஸ்பிளே. ஓவராலாக பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸுக்கு MediaTek Dimensity 8300 அல்ட்ரான்னு ஒரு சிப்செட்டு. அதோட AnTuTu ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 1.4 மில்லியன் கம்பெனி கிளைம் பண்ணுறாங்க. பட் எனக்கு கிடச்சிருக்கிறது 1.2 மில்லியன். எப்படி பார்த்தாலும் இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சாய்ஸு 19,000 இதை தவிர வேறு பெஸ்ட் டீலே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14 வித் ஹைப்பர் OS கொடுக்குறாங்க. எனக்கு ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் தான் வேணும்னு பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 8S Gen 3 அப்படின்னு ஒரு சூப்பரான சிப்செட்டோட உங்களுக்கு Poco F6ம் உங்களுக்கு 22,000 அவைலபிளாக இருக்குது. ரெண்டுமே வந்து ஒரே மொபைல் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. பட் இதில் வந்து 90 வாட் சார்ஜர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இதில் உங்களுக்கு மெயின் கேமரா சோனி சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ போக்கோ மொபைல்ஸ் பிடிக்கும் அப்படின்னா டெஃபினட்டாக இந்த ரெண்டு மொபைலில் ஒரு மொபைல் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். பேஸ் வேரியண்ட்டு 8GB RAM 256GB வேரியண்ட்டு. அதே மாதிரி இன்ஃபினிக்ஸில் ஒரு பெஸ்ட் மொபைல் எதிர்பார்க்குறீங்கன்னா ப்ரீமியமான இன்ஃபினிக்ஸ் மொபைல்னால் உங்களுக்கு 0 சீரியஸ் தான் வரும். 040 அப்படிங்கிறது இப்போ லேட்டஸ்ட் மொபைல். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு மொபைலாக உங்களுக்கு களம் இறக்கியிருக்காங்க. பேஸ் வேரியண்ட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12GB RAM 256GB வேரியண்ட்டு. 108 MP மெயின் கேமரா அண்ட் 50 MP செல்ஃபி கேமரா கொடுவாங்க. ரெண்டுலேயும் 4K வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். பட் இது வந்து ஒரு கேமிங் மொபைல். இதில் பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 8200 அல்ட்ரான்னு ஒரு சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 25,000 இன்ஃபினிக்ஸில் ஒரு மொபைல் வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபினிக்ஸ் 040 நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ இப்போவே வந்து உங்களுக்கு 25,000 கார்டு ஆஃபர் போக சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஆஃபர் டே அன்னைக்கு இதோட ப்ரைஸ் ட்ராப் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது.
நெக்ஸ்ட் 22,000 ஒரு மொபைல் பார்க்குறீங்கன்னா விவோ T3 Pro ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. ஸோ இதே மொபைல் உங்களுக்கு IQ Z9S Pro அப்படிங்கிற பேரில் HSல இதே மொபைல் அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. ரெண்டு மொபைலில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ செலக்ட் பண்ணிங்க. இதோட யூசர் ரிவ்யூ நம்ம சேனலில் போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். அண்டு நான் யூஸ் பண்ண ரிவ்யூவும் போட்டிருக்கேன், ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ 20,000 உங்களுக்கு டெலஃபோட்டோ லென்ஸோட ஒரு மொபைல் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ரியல்மி 12 Pro ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். பட் ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா கம்மியான லெவல் தான் கொடுத்துருக்காங்க, Snapdragon 6 Gen 1 அப்படிங்கிறது. ஸோ ஒரு 24,000 ஒரு பெஸ்ட் கேமரா மொபைலாக எதிர்பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ரியல்மி 12 Pro ப்ளஸ் ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். பட் இதுலேயும் ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 7S Gen 2 தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அமேசானில் 22,000க்கு IQ Z9S Pro 5G மொபைல் அவைலபிளாக இருக்குது. இது வந்து உங்களுக்கு விவோ T3 Pro எப்படி இருக்கோ HSL அதே மொபைல் தான். OnePlusல ஒரு பெஸ்ட்டு பேட்டரி பேக்கப்போட ஒரு சூப்பரான ஒரு மொபைல் எதிர்பார்க்குறீங்கன்னா OnePlus Nord C4 பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டான மொபைலு, அதுவும் உங்களுக்கு 22,000க்கு அவைலபிளாக இருக்குது. ஆஃபர் டே அன்னைக்கு செக் பண்ணி பாருங்கள், இதோட கம்மியாக வருதுன்னு சான்சஸ் இருக்குது. ரியல்மியில் GT60 அப்படிங்கிற மொபைல் 25,500 பெஸ்ட் டீல். இது பார்த்தீங்கன்னா அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. ஸோ இது வந்து Qualcomm Snapdragon 7+ Gen 3 ஒரு சூப்பரான சிப் செட்டில் ரன் ஆகுது. 120W சார்ஜர் உங்களுக்கு டப்பாவில் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதே மொபைல் ஒரு சூப்பரான பில்டு குவாலிட்டியோட உங்களுக்கு OnePlusல வேணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா OnePlus Nord 4 அப்படிங்கிற மொபைலும் அவைலபிளாக இருக்குது. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா மேபி ஆஃபரில் 25,000 வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இன்னும் ப்ரைஸ் ரிவீல் பண்ணல, இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ ஆஃபர் ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000லேருந்து 25,000 வரைக்கும் மேக்ஸிமம் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ஒரு சில மொபைல்ஸ் நான் மிஸ் பண்ணியிருக்கலாம். பெஸ்ட் மொபைலாக அப்படி ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் இதில் மொபைல்ஸில் ஏதாவது ஒரு சில மொபைல்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.